இந்த சாப்டரில் நீங்கள் பார்க்க போகிறது ஹோம் டேபிளில் உள்ள ஸ்டைல்ஸ் அண்ட் செல்ஸ். ஸோ இந்த 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட செல் ஸ்டைலையோ இல்லை இந்த டேபிள் ஸ்டைலையோ உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தேவையான வேல்யூஸை நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கவும் அதை அன்ஹைட் பண்ணி காமிக்கவும் முடியும். ஸோ ஹோம்னு டேப்பில் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட கேட்டகரியெல்லாம் இதில் கிரியேட் ஆகும். இந்த ரிப்பன் மெனுவில் உங்களுக்கு 5வது கேட்டகரியாக இந்த ஸ்டைல்ஸ்ங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். இந்த ஸ்டைல் கேட்டகரியில் 3 ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஸோ அடுத்து ஃபார்மேட்டஸ் டேபிள், அடுத்தது செல் ஸ்டைல். ஸோ இது 3 யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் எடிட் பண்ணாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள கண்டிஷன் ஃபார்மேட்டியை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஹைலைட், செல் ரூல்ஸ், டாப் பாட்டம் ரூல்ஸ், டேட்டா பார்ஸ் அண்ட் கலர் ஸ்கேல்ஸ், ஐகான் செட்ஸ் 5 ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ளது ஹைலைட். ஸோ தேவையான வேல்யூஸை நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறீங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணி காமிக்க முடியும். ஸோ எந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ரைட் சைடு உள்ள ஆப்ஷன் மூலியமாக செட் பண்ணிக்க முடியும். இதில் ஃபஸ்ட்டு உள்ளது கிரேட்டர் தேன். ஸோ நீங்கள் கொடுக்குற வேல்யூவுக்கு பெருசாக உள்ள எல்லாமே ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா ஹைலைட் பண்ணி காமிக்க முடியும். ஸோ நீங்கள் பாஸ் மார்க் கொடுத்துட்டீங்க, இல்லை மேக்ஸிமம் மார்க் கொடுத்துட்டீங்க. ஸோ 80 மார்க்ஸ் உங்களோட மேக்ஸிமம் அப்படின்னா 80க்கு மேலே யாரெல்லாம் எடுத்திருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த கேட்டருங்க ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து உள்ள லெஸ் தென் அப்படிங்கிறது ஒரு 70 மார்க்ஸ் உங்களுக்கு ஃபெயில் மார்க்ஸ் இல்லை 35 மார்க்ஸ் ஃபெயில் அப்படின்னா அதுக்கு கீழே யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நீங்கள் இந்த லெஸ் தென் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இன்பிட்வீன்ஸ். ஸோ பர்டிகுலர் ரேங்க் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதுக்காண்டி ஒரு 60 to 70 வரையும் யாரெல்லாம் எடுத்திருக்கா அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிறதுக்காண்டி இந்த மார்க் எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்து உள்ள ஈக்குவல் டு. ஸோ ஈக்குவல் டு அப்படிங்கிறது பர்டிகுலராக கொடுக்குற வேல்யூஸை எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவல் டுங்கிற ஆப்ஷனை எடுத்துக்க முடியும். ஸோ யாரெல்லாம் சென்டம் போட்டிருக்கா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் 100ன்னு கொடுக்கும்போது அந்த யாரெல்லாம் 100 நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா வரிசையாக பார்க்கலாம். ஸோ இதில் உள்ள ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பார்ப்போம், கிரேட்டர் தென். ஸோ எந்த இடத்துல நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறீங்களோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹைலைட் பண்ணிக்குள்ள கண்டிஷனை கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மார்க்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் செல் ரூல்ஸ். ஸோ இதில் கிரேட்டர் தென் செட் பண்ணுறோம். இதில் 74க்கு மேலே எல்லாமே ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இப்போ 90. ஸோ 90 கொடுத்துட்டிங்கன்னா ஸோ 90க்கு மேலே எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செலக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ப்ரீவியூவாக காமிக்குது. ஸோ உங்களோட 94, 97 கிரியேட் ஆகிருக்கு. ஸோ 95க்கு மேலே யார் இருக்கா, 95. 95 கொடுத்தீங்கன்னா 95க்கு மேலே எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் காமிக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற வேல்யூஸ் உங்களுக்கு செலக்ட் ஆகாது. ஸோ 95லேருந்து உங்களுக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டியது 94. ஸோ 95 உங்களுக்கு செலக்ட் ஆகும். கொடுக்க வேல்யூ உங்களுக்கு செலக்ட் ஆகாது. ஸோ 95லேருந்து 100 வரையும் யாரெல்லாம் எடுத்திருக்காளோ மார்க்கு, ஸோ அந்த மார்க்கில் தான் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இது மாதிரி மேக்ஸிமம் மார்க்ஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ யூஸ் பண்ணுறது மூலியமாக யாரெல்லாம் அதிக மார்க்ஸ் எடுத்திருக்கான்னு பார்த்துக்கலாம். இல்லை இந்த சப்ஜெக்டில் மட்டும் யார் அதிகம் மார்க் எடுத்துருக்கான்னு பார்க்குறதுக்கு அந்த செல்லை மட்டும் செலக்ட் பண்ணி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட்ஸில் கிரேட்டர் தென் எதுக்கு மேலே 95க்கு மேலே யாரெல்லாம் எடுத்திருக்கா. ஸோ 95 மேலே எடுத்தது 2 பேர். ஸோ துர்கா தேவி அண்ட் காவியாங்க 2 ஸ்டூடெண்ட்ஸ் நேமில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் 96, இந்த இதோட 100. ஸோ இல்லை 90க்கு மேலே யார் எடுத்துக்கான்னு பார்க்குறதுக்கு 90. ஸோ 94, 96, 100, 92, 92ன்னு 90க்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஹைலைட் ஆகிருக்கு. ஹைலைட் கொடுக்குறப்ப எந்த மாதிரி ஹைலைட் ஆகணும், இது மாதிரி டெக்ஸ்ட் ரெட் கலரில் மாறணுமா இல்லை எல்லோ கலராக. ஸோ அடுத்து உள்ளது க்ரீன் ஃபில், ரெட் பார்டர். ஸோ பார்டர் மட்டும் ரெட் கலரில் காமிக்கும். ஸோ கஸ்டம் ஃபார்மட் மூலியமாக நீங்களே இதை சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் போல்டாக தெரியணும். ஸோ அந்த மார்க் மட்டும் உங்களுக்கு போல்டாக தெரியும். ஸோ இது மாதிரி ஒரு மேக்ஸிமம் மார்க்ஸை நீங்கள் போல்டாக மாற்றிக்க முடியும். அது பேக்ரவுண்ட் நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த செல்லோட ஃபார்மேட்டை நீங்கள் எக்ஸாக்டாக மாற்ற போகிறீங்க. அப்படி மாற்றுறப்ப அந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி மாற்ற போகிறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ இப்போ இந்த சப்ஜெக்டில் யாரெல்லாம் ஃபெயில் ஆகிருக்கா, யாரெல்லாம் பிலோ 70 இருக்கான்னு பார்க்குறதுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எடுத்துக்கோங்க. இதில் ஹைலைட் செல் ரூல்ஸில் கிளிக் பண்ணி லெஸ் தென்னு பிக் பண்ணுறது மூலியமாக இந்த மார்க்ஸில் கீழே உள்ள எல்லாமே ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ 70 பிக் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ 70க்கு கீழே யாரெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி காமிக்குது. இது சப்போஸ் நீங்கள் 70 தான் லிமிட்ஸ் மார்க் பேசிக் மார்க்னு செட் பண்ணிட்டீங்க, அதுக்கு கீழே எடுத்த எல்லாரும் ஃபெயில் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ ஈஸியாக நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி அதை மார்க் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ டேரெக்டாக இதுலேருந்து மார்க் பண்ண முடியும். ஸோ 58, 68, ஸோ 70 கீழே உள்ள எல்லாமே ஃபெயில்னு இது ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். ஸோ இத்தனை பேர் உங்களோட சப்ஜெக்டில் ஃபெயில்ஸ். ஸோ கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். கண்டிஷன் ஃபார்மேட்டில் லெஸ் தென்
ஸோ மார்க்ஸை வேலையை குறைச்சிப்போம். 16 கொடுத்துட்டிங்கன்னா ஸோ 60 கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் ஃபெயில். ஸோ 15 கொடுத்து பார்ப்போம். ஸோ 50 கீழே உள்ள ஒரே ஒரு மார்க்ஸ் இந்த 48. ஸோ இந்த 48 எடுத்த பர்சன் ஃபெயில் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ஃபார்மட் செலெக்ஷன் ஃபார்மட்டை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஓகே. ஸோ அடுத்து உள்ள ஹைலைட்ஸில் பெட்வீன். ஸோ ஒரு 50லேருந்து 75 வரையும் யார் இருக்கா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெட்வீன் மார்க்ஸ். ஸோ பெட்வீன்ஸில் உங்களுக்கு 2 செல் கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கணும் எதில் முடியணும் அப்படின்னு 2 செல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது 2 செல்லையும் நீங்கள் தனித்தனியாக கொடுத்துக்கலாம். ஒரு 60ல் ஆரம்பித்து 70 வரையும் யாரெல்லாம் இருக்கா? ஸோ 60க்கு 70 கடையில் யாரெல்லாம் இருக்கான்னா எத்தனை பேர் இருக்காங்க? இல்லை 80க்கும் 95க்கும் இடையில யாரெல்லாம் இருக்கான்னா 95 இடையில நிறையா பேர். இது மாதிரி தனித்தனியாக காமிச்சிக்க முடியும். இதுதான் பெட்வீன் ஃபார்மேட்ஸ். ஸோ அடுத்து ஹைலைட் செல் ரூல்ஸில் ஈக்குவல் டு. ஸோ ஈக்குவல் மார்க்ஸ் யாரெல்லாம் 100 எடுத்திருக்கா யாரெல்லாம் 90 எடுத்துருக்கா நீங்கள் ஈக்குவலாக பார்க்க போனீங்கன்னா ஈக்குவல் மார்க் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த இவ்வளோ பெரிய எக்ஸல் ஷீட் மார்க் ஷீட்டில் நீங்கள் பர்டிகுலராக யாரெல்லாம் 100 எடுத்திருக்கான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் டேரெக்டாக 100ன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ யாரெல்லாம் 100 அதெல்லாம் ஹைட் பண்ணி காமிக்கும். ஸோ ஓகே. ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டில் அதாவது இந்த மார்க் ஷீட்டில் இந்த 2 பேர் மட்டும் 100ன்னு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு 100, இது ஒரு 100. ஸோ இதுமாதிரி நீங்கள் ஈஸியாக ஹைலைட் பண்ணி காமிக்கிறது மூலிமா உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ கண்ட்ரோல் செட் மூலிமா அது பேக் வந்துக்கிறேன். ஸோ அடுத்த உள்ளது இங்கே டெக்ஸ்ட் தட் கண்டெயின். ஒரு டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்கன்னா டெக்ஸ்ட் தட் கண்டெயின் கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ இதை மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் யாரெல்லாம் மேல் யாரெல்லாம் ஃபீமேல்னு தனியாக ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த கண்டிஷன் ஃபார்மட்டிங்கில் ஹைலைட் செல் ரூல்ஸில் டெக்ஸ்ட் தட் கண்டெயின். ஸோ யார் மேல் ஹைலைட் பண்ணி காமிக்க வேண்டாம். உங்களுக்கு யாரெல்லாம் ஃபீமேலோ அவங்க ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா ஃபீமேல் மட்டும் ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. ஸோ இந்த மார்க் ஷீட்டில் யாரெல்லாம் ஃபீமேல் அப்படிங்கிறது தனித்தனியாக உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இது மாதிரி மேல் தனி ஃபீமேல் தனியாக நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ கண்ட்ரோல் செட்டில் கண்டிஷன் ஃபார்மேட்டில் ஹைலைட்ஸ். அடுத்தது டேட் அக்யூரிங். ஸோ ஒரு டேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்க போனீங்கன்னா டேட்டா போய் பிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த செல்லில் நீங்கள் டேட்டு ப்ளேஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த டேட் வைஸ் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ டேட்டா பொறுத்து ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க, அப்படி டேட்டா பொறுத்து ப்ளேஸ் பண்ணியிருக்கும் போது ஸோ இந்த மந்த் யாருக்கெல்லாம் பர்த்டே வருது அப்படின்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் வேல்யூஸ். ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படிங்கிறது ஒரே காலத்துலேயோ இல்லை ஒரே செல்லையோ சில டேட்டாஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படின்னா அது டூப்ளிகேட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த ஹைலைட் செல் ரூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து உள்ளதும் அதே ரூல்ஸ் தான். பட் எந்த மாதிரி அப்படின்னா இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி ஒரு பர்சன்டேஜை பேஸ் பண்ணி நீங்கள் இதை ஹைலைட் பண்ணி காமிக்கணும் ஹைட் பண்ணி காமிக்க முடியும். ஸோ இப்போ இந்த மார்க்ஸை ஷேர் பண்ணுறோம். இந்த டோட்டல் மார்க்ஸ்லாம் ஷேர் பண்ணி இது 6 வயசு ஹைலைட் பண்ணி காமிக்கணும் 6 வயசு இதை ஹைலைட் பண்ணி காமிக்க முடியும். ஸோ கண்டிஷன் ஃபார்மிங்கில் டாப் அண்ட் பாட்டம் ரூல்ஸ். ஸோ இதில் டாப் 10% யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி டாப் 10 ஐட்டம்ஸ். ஸோ டாப் 10 ஐட்டம்ஸ் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டாப் 10 ஐட்டம்ஸ் இந்த எடுத்த மார்க்ஸில் யார் ஃபஸ்ட்டு 10 பேர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு 10 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி இதில் கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கில் டாப் அண்ட் பாட்டம் ரூல்ஸில் டாப் 10%. ஸோ அதுவும் சேமாக தான் வரும். ஸோ டாப் 10% அப்படிங்கிறது இந்த மார்க்ஸ். ஸோ அடுத்து உள்ள பாட்டம் 10 ஐட்டம்ஸ். ஸோ கீழே உள்ள 10 பேர் யார்? ஸோ லாஸ்ட்டு 10 மெம்பர்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி லாஸ்ட் 10 ஐட்டம்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 10 ஐட்டம்ஸ் வேண்டியில்ல, ஸோ லாஸ்ட்டு 3 அப்படின்னாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மார்க்கில் ஒரு அவார்டு கொடுக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அவார்டு கொடுக்க போகிறீங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தையும் எத்தனை மார்க் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அப்போ கண்டுபிடிக்கிறப்ப ஃபஸ்ட்டு 3 நீங்கள் எடுக்கிறதுக்கு டாப் 10 ஐட்டம்ஸ். இதில் 10 வேண்டியில் ஜஸ்ட் 3. ஸோ இந்த மார்க்ஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 3 யார்? ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது 486. ஸோ அடுத்து 480, 460 நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த எக்ஸல் டாக்குமெண்ட்டை வச்சு உங்களால் ஈஸியாக இந்த ஃபஸ்ட் மெம்பர்ஸ், செகண்ட் மெம்பர்ஸ், தேர்ட் மெம்பர்ஸ்ன்னு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அடுத்து உள்ளது எபோவ் ஆவரேஜ். ஸோ ஒரு ஆவரேஜுக்கு மேலே யாரெல்லாம் இருக்கா அவங்கெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு எபோவ் ஆவரேஜும் பிலோ ஆவரேஜ் மூலியமாக அந்த ஆவரேஜுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கோ அந்த பிலோ ஆவரேஜும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ எபோவ் ஆவரேஜ் பிக் பண்ணுங்கள். ஸோ ஆவரேஜுக்கு மேலே யாரெல்லாம் இருக்கா? ஸோ 460 தான் ஆவரேஜ்னா இந்த 460 மேலே யாராகனே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டோட்டல் மார்க்ஸை கூட்டி ஸோ இதில் யார் எபோவ் ஆவரேஜ் யார் பிலோ ஆவரேஜ் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம்.
ஸோ மொத்தமாக கூட்டுறோம். இதில் எபோவ் ஆவரேஜ் மேலே யாரெல்லாம் இருக்கான்னு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த காலம் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ இது ஆவரேஜும் ஆகலை. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஆவரேஜோட எதுவும் அதிகமாக இருக்கான்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ எபோவ் ஆவரேஜ். ஸோ இந்த டோட்டல் மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எடுப்பாங்க. ஸோ இந்த ஆவரேஜ்லேருந்து எது மேக்ஸிமம் இருக்குது, ஸோ 94, 97ங்கிறதோட ஆவரேஜ் மார்க்ஸாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்த கண்டிஷன் ஃபார்மேட்டில் உள்ள ரூல்ஸ். ஸோ மோர் ரூல்ஸ் அவசியம் முடியுமா, நிறையா ரூல்ஸை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்து உள்ளது கிரேடியன்ட் ஃபில். டாப் 10% நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி செலக்ட் பண்ணுறப்ப கலரை மென்ஷன் பண்ணி நீங்கள் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டா பாக்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டா பாக்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது அது கிரேடியன்ட் ஃபில் அண்ட் சாலிட் ஃபில் 2 ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த மார்க்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்ட அப்புறம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பிக் பண்ணிவிட்டு அதில் உள்ள டேட்டா பார்ஸ். ஸோ டேட்டா பார்ஸை பிக் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு கிரேடியன்ட் சாலிட் 2 ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ உங்கள் செல்லில் எந்த அளவு அந்த இது ஃபில் ஆகிருக்கோ அந்த அளவு மார்க்ஸ் ரைசிங் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ பிக் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு அதிக அளவு ஃபில் ஆகிருக்கும். சார்ட் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த கண்டிஷன் ஃபார்மில் டேட்டா பார்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேட்டா பார்ஸ் அப்படிங்கிறது உங்களோட வேல்யூஸை அந்த பார் படி அது கிரியேட் ஆகும். ஸோ இந்த இதில் உள்ள வேல்யூஸை நீங்கள் மாற்றினாலும் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இது மாதிரி உங்கள் செல்லையே பார்ஸ் வைஸ் நீங்கள் காமிக்கலாம்னு காமிக்கலாம். ஸோ இங்கே 480 ஃபுல்லாக ரைஸ் ஆகிருக்கு. ஸோ 430 இந்த மாதிரி கம்மியாகி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ டேட் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டா பார்ஸில் இங்கே உள்ள சாலிட் ஃபில். ஸோ கிரேடியண்டாக வேணால் சாலிடாக இருந்தாலும் சாலிடாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ கிரேடியன்ட்னா டபுள் கலர்ஸ், சாலிட்னா சிங்கிள் கலர்ஸ். ஸோ அடுத்து உள்ள கலர் ஸ்கேல். ஸோ இந்த கலர் ஸ்கேலுங்கிற ஆப்ஷன் மூலயமா அதே ஹைலைட்டிங்கை நீங்கள் ஆர்டர் வைஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ கலர் வைஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணாலும் ஈஸியாக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ பிக் பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் அதிகமாக இருக்கோ அதில் டார்க்காகவும் அப்படியே வர இது பிரைட்னஸ் கம்மியாகிட்டே டார்க்னஸ் கம்மியாகிட்டே வரும். ஸோ ஃபஸ்ட் எடுத்த மார்க் 480. ஸோ ஃபஸ்ட் மார்க் 486, அடுத்து உள்ளது 480ன்னு தனித்தனியாக உங்களுக்கு ஒரு கலர் ஸ்கேல் வைஸாக இது காமிக்கும். கண்ட்ரோல் செட். ஸோ கண்டிஷன் ஃபார்முலில் கலர் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ அடுத்து உள்ளது ஐகான் செட். ஸோ ஐகான் செட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக இந்த ஐகான்ஸை யூஸ் பண்ணி எதெல்லாம் பிலோ மார்க்ஸ் எதெல்லாம் எபோ மார்க்ஸ்னு தனியாக செட் பண்ணிக்க முடியும் இந்த ஐகான்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஐகான் பிக் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எது ஆவரேஜோ இந்த ஆவரேஜுக்கு மேலே உள்ளதெல்லாம் அப்பேர் ஆகும். இந்த ஆவரேஜ் ஈக்குவலாக உள்ளதெல்லாம் உங்களுக்கு ரைட் சைடு ஏராகவும் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஆவரேஜ் கீழே உள்ளது எல்லாமே உங்களுக்கு டவுன் ஏராவாக கிரியேட் ஆகும். ஸோ ஒரு மார்க்ஸ் ஆவரேஜ் மேலே இருக்கா இல்லை ஆவரேஜ் கீழே இருக்கா நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இது மாதிரி சிம்பிள்ஸை யூஸ் பண்ணியே கண்டுபிடிச்சிக்க முடியும். ஐகான் செட்டில் இது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ப்ளூ கலரில் உள்ளதெல்லாம் எபோ ஆவரேஜ், அதில் ஆரஞ்சு கலரில் உள்ளது எல்லாமே சேம் ஆவரேஜ், ரெட் கலர் உள்ளாமே பிலோ ஆவரேஜ். ஸோ யாரெல்லாம் பாஸ் பண்ணால் ஃபெயில் ஆனால் அப்படிங்கிறத ஈஸியாக இது மூலியமாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஐகான்ஸில் ஸோ இதில் டிக் பண்ணுறது எல்லாமே எபோ ஆவரேஜ். ஸோ ஆச்சரியக்குறி இருக்கிறது எல்லாமே வார்னிங் சிம்பிள், அதாவது இது பார்டரில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்சிம்பிள் போட்டது எல்லாமே ஃபெயில்னு அர்த்தம். இது மாதிரி நீங்கள் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியே காமிச்சிக்க முடியும். ஸோ 70 கீழே உள்ளது எல்லாமே ஃபெயில்னு அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். ஸோ இதை மொத்தமாக காமிக்கினாலும் மொத்தமாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கண்டிஷன் ஃபார்மேட்டிங் ஐகான் செட்ஸில் இங்கே உள்ள சிம்பிள்ஸ். ஸோ டேட்டா அங்கே வந்து பார்த்துக்க முடியும் உங்களால். ஸோ யாரெல்லாம் பாஸு யாரெல்லாம் பார்டர் இருக்காங்க யாரெல்லாம் ஃபெயில்னு பார்த்துக்கலாம். ஸோ பிலோ 70 உள்ளது எல்லாமே இன்ட்டு மாதிரி காமிக்குது. ஸோ இன்ட்டும் போட்டது எல்லாமே ஃபெயில். ஸோ இது மாதிரி உங்களோட டேபிளில் அதாவது எக்ஸ்எல் ஃபார்மேட் டாக்குமெண்ட்ஸ் ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ ஐகான் செட்டில் உள்ள இந்த ஆப்ஷன். ஸோ யார் நல்ல மார்க் எடுத்திருக்கா யாரெல்லாம் பிலோ ஆவரேஜ் எடுத்திருக்கான்னு நீங்கள் ஸ்டார் மூலியமாக காமிக்கணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கில் உள்ள ஐகான் செட்ஸில் இந்த ஸ்டார்ஸ். ஸோ எபோ ஆவரேஜ் அப்படின்னா அந்த ஸ்டார் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபில் ஆகிருக்கும். ஸோ அதுலேருந்து மார்க் கம்மியாக உங்களுக்கு அந்த ஷேடோ மோட் கம்மியாகிட்டே வரும். ஸோ பிலோ ஆவரேஜ் எல்லாமே உங்களுக்கு ஷேடோ மோடில் கிரியேட் ஆகிருக்கு, ஸ்டார் மோட் தான் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் படி ஸ்டார் போடணும் அப்படின்னா அந்த உங்களோட பர்ஃபார்மன்ஸ் படி இதில் ஸ்டார் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி டேரெக்டாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இந்த லெவல் நியர் 500 எடுத்ததுனால இது ஃபுல்லாக காமிக்குது. ஸோ கம்மியாக ஒரு சிக்னல் கம்மியாக வர மாதிரி இது கம்மியாகிட்டே வரும். ஸோ இது மாதிரி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இந்த
ஐகான் செட் மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸை அடுத்தவங்க பர்ஃபார்மன்ஸோட கம்பேர் பண்ணும்போது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் இந்த ரேட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ புதுசாக ஒரு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணிக்க போகிறேன், இல்லை கிளியர் ரூல்ஸ், இந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணணும்னா கிளியர் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ நியூ ரூல்ஸ் அப்படின்னா என்ன ரூல்ஸ் அப்படி ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஸோ என்ன ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணணும், அது எப்படி அது ஹைலைட் ஆகணும்னு கேட்கும். ஸோ ஹைலைட் ஆகிறப்ப என்ன ஃபார்மேட்டில் ஹைலைட் ஆகணும். ஸோ இங்கே பிரிவு உங்களுக்கு காமிக்கும். பழையபடி கொண்டு வந்துடுறேன். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஸ்டைலில் உள்ள ஃபார்மேட் அஸ் டேபிள். ஸோ நீங்கள் டைப் பண்ணுற டேட்டா உள்ள செல்ஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாத்தையும் ஒரு டேபிள் மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃபார்மேட் அஸ் டேபிளுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த டேபிளை மாற்ற வருமோ அந்த டேபிளை சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணதுக்கப்புறம் ஃபார்மேட் அஸ் டேபிளை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட் எல்லாமே ஹைலைட் ஆகும். ஸோ எந்த ஃபார்ம் உங்களுக்கு வேணும் அந்த ஃபார்மேட் படி கிரியேட் ஆயிரும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணது உங்களுக்கு இதில் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இதில் உள்ள டாலர் சிம்பிள் என்ன அப்படின்னா உங்களோட ரோ அட்ரஸை மென்ஷன் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன். ஸோ ஏ அப்படிங்கிறது உங்களோட இந்த பாக்ஸ் எங்கே ஆரம்பிச்சிருக்கு எங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா A1 ஆரம்பிச்சிருக்கு. ஸோ $A அண்ட் $1 நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ எது முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அந்த ஈஸ்ட் சிம்பிளை பிக் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது $J, இங்கே உள்ள $17 கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வேல்யூஸை நீங்கள் மாற்றலாம்னு மாற்றிக்க முடியும். சரி பிக் பண்ணுறோம். $J முடிய வேண்டாம், $I அண்ட் டாலர் சிம்பிளை ப்ளேஸ் பண்ணுவோம். ப்ளேஸ் பண்ணி 17 ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண இந்த செல் ஃபார்மேட் எதுக்கு ப்ளேஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறப்ப இதை விட்டு மற்ற எல்லாத்துக்கும் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது காலம் 1, காலம் 2, காலம் 3 தனியாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஏற்கனவே இந்த செல் டைப் கிளிக் பண்ணதுனால தனியாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ எதுக்காண்டி இந்த ஃபார்மேட் டேபிள் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாச்சும் செல்லை நீங்கள் ஹைட் பண்ணணும், அதில் பர்டிகுலராக உள்ள ஒரு ரோவை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை அன்ஹைடோ இல்லை ஹைடோ பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரோவில் உள்ள 61 அப்படிங்கிற ஆள் வேண்டாம் அப்படின்னா டிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 59 இருக்கும், 60 இருக்கும், அடுத்து 62 இருக்கும். அந்த ரோ ஃபுல்லாக ஹைட் ஆகிடும். ஸோ ஒரு ரோவை டெம்பரவரியாக நீங்கள் ஹைட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்டோட நேமை நீங்கள் டெம்பரவரியாக ஹைட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்புறமாட்டி நீங்கள் எடுத்துக்க போனீங்கன்னா அதை டெலிட் பண்ணாமல் ஹைட் மட்டும் பண்ணி வச்சுக்க போகலாம். ஸோ இந்த காலம்ஸை கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதேமாதிரி இதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் நீங்கள் தனியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ காலம் 1, காலம் 2ன்னு தனியாக ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு ஃபில்டர்ஸ். ஸோ ஃபார்மேட் டேபிள் யூஸ் பண்ணிட்டீங்கனால அது ஃபில்டர்ஸாக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரிய வேணாம் நீங்கள் தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஒன்று ரிஜெக்ட் பண்ணும்போது அந்த ரோவோட இந்த செல்லை ரிஜெக்ட் பண்ணும்போது அந்த செல்லை சம்மந்தப்பட்ட ரோ எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ ஆர்டர் வைஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ ரேங்க் லிஸ்ட் வைஸ் இதை ஆர்டர் பண்ணாலும் இது ஈஸியாக ரேங்க் லிஸ்ட் வைஸ் ஆர்டர் பண்ணிட முடியும். ஸோ ரேங்க் லிஸ்ட் வைஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு இது நீங்கள் டேபிளாக மாற்றிருக்கணும். ஸோ கண்ட்ரோல் செட்டில் பழையபடி கொண்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஃபார்மேட் அஸ் டேபிள் இந்த ஃபார்மேட்டில். ஓகே, இதில் இந்த இடத்த பிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ட் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். ஸோ ஆர்டர் பண்ணுறப்ப சின்னதுலேருந்து பெருசு போகட்டும், இல்லை பெருசுலேருந்து சின்னது போட்டும் கிளிக் பண்ண முடியும். ஸோ லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். ஸோ ரேங்க் வைஸ் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் மார்க் யார், செகண்ட் மார்க்குன்னு ஆர்டர் வைஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரு உடனே ஹைலைட் பண்ணி காமிக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஸோ ஒரு டேபிளில் ஃபஸ்ட் மார்க் வைஸாக கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் மார்க் யார், காவியா ஜே, அடுத்தது மோனிகா தேவி, ஜெயக்குமார்னு வரிசை உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் காணிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் நார்மலாக கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இதை ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ மேக்ஸில் எடுத்து மார்க் படி இதை ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த மேக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இதை ஷார்ட் லார்ஜஸ்ட் பை ஸ்மாலஸ்ட். ஸோ மேக்ஸில் யார் அதிகமாக இருக்குது, யார் அடுத்த மார்க்குன்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாகவும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுமாதிரி டோட்டல் மார்க் வைஸாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரி, இங்கே உள்ள நேம்ஸை நீங்கள் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் மாற்றினாலும் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்னு இருக்காமல் A to Z, Z to N இருக்கும். ஸோ A to Zன்னு ஆல்ஃபபெட்டிக், கீழே உள்ளது ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக். ஸோ வரிசை உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது உங்களுக்கு தனியாக மாறியிருக்கும். ஸோ இது தனி டேபிளாக நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இது மாதிரி ஒரு டேபிளோட ஃபார்மேட்டை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். தான் ஃபார்மேட் அஸ் டேபிள். ஸோ என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ புதுசாக ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ண போகிறோன்னா
ஃபார்மேட்டஸ் டேபிளில் ஒரு ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிவிட்டு எந்த டேபிள் ஃபார்ம் ஆகணும். ஸோ ஒரு செல் பிக் ஆகிருக்கு, இதுலேருந்து இது முடிய ஃபார்ம் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிளை யூஸ் பண்ணி அந்த அட்ரஸ் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஓகே, தனியாக ப்ளேஸ் ஆகிருக்கு. எகெயின் ஃபார்மேட் டேபிள்ஸில் இந்த மை டேபிள் யூஸ் பண்ணிக்கிறேன், எங்கே வேணால் இங்கே வேணும். இது வந்துட்டு மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்ஸ். ஸோ இந்த திட்ட தனி வெளியே நீ அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த திட்ட நம்பர்ஸ். ஸோ இது மாதிரி ஈஸியாக ஒரு டேபிளை யூஸ் பண்ணி ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த டேபிள் எடிட் பண்ணிக்கிறோம். ஸோ கண்ட்ரோல் செட் மூலியமாக பழையபடி வந்ததுக்கப்புறம் ஃபார்மேட்டஸ் டேபிளில் எந்த ஃபார்மேட்டில் வேணும், இந்த ஃபார்மேட்டில் வேணும். இங்கே மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர். ஸோ உங்கள் டேபிள்ஸில் ஹெட்டர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்க போயினா ஹெட்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்டர்ஸ் இல்லை அப்படின்னா அது காலம்ஸ்னு உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டு இதை ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ எடிட் பண்ணுறப்ப இந்த ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாம் தனியாக போட்டுக்கலாம். ஸோ இது அப்படியே காப்பி, இங்கே பேஸ்ட். அதே மாதிரி இங்கே உள்ள நம்பர்ஸ் மொத்தமாக செலக்ட் பண்ணி காப்பி, இங்கே செலக்ட் பண்ணி பேஸ்ட். ஸோ அதுமாதிரி இல்லாமல் நீங்கள் ஈஸியாக இப்படி காப்பி பண்ணி பார்ப்போம். ஜெண்டர்ஸ், அதுமாதிரி இது செக்ஷன், இங்கே உள்ளது தமிழ், அடுத்து இங்கே உள்ளது இங்கிலீஷ். ஸோ அந்த ஃபார்மெட் தகுந்தாப்புல உங்கள் டெக்ஸ்ட்டை மாற்றிக்க முடியும். ஸோ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும் போதே இந்த மாதிரி ஃபார்மை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எடிட்டிங் வேலை குறையும். ஸோ இப்போ இந்த ரோ வேண்டாம் அப்படிங்கிறப்ப ரைட் கிளிக், டெலிட். இந்த டேபிளோட ரோஸ் எதுவும் தேவையில்லை. ஸோ டேபிள் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேபிள் சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு ஏட் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மார்க்ஸ் வழி டெவலப் ஆகிருக்கு. ஸோ ஜெண்டர்ஸ், செக்ஷன், தமிழ்ஸ், இங்கிலீஷ் தான் என்ன ப்ளேஸ் ஆகிருக்கும். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதை பிக் பண்ணுங்கள், உங்களுக்கு மார்க்ஸ் எல்லாம் வரும். அடுத்தது நேமை கிளிக், ஸ்டூடெண்டோட நேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம்ஸும் கிரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் யாரெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம், அன்ஹைட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இது மாதிரி ஒரு லேயரை யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட் டேபிள் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட் டேபிளை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டிசைன் அப்படிங்கிற ஒரு டேப் எக்ஸ்ட்ரா கிரியேட் ஆகும். ஸோ இந்த டேபிள் நேம் என்ன, மார்க் ஷீட் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டேபிளோட சைஸை நீங்கள் மாற்றினாலும் ரீசைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எண்டேராக இந்த டேபிள் அப்ளை ஆக வேண்டாம், ஸோ கம்மி பண்ணிக்க போனாலும் ஈஸியாக கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ கேன்சல். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இதோட நேமை மாற்றிக்கலாம், அதே மாதிரி இதோட சைஸையும் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். ஸோ டூப்ளிகேட்ஸ் ஆக்ஷன் நீங்கள் ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் உள்ளது ஸோ நோ டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸ் ஃபவுண்ட். ஸோ இதில் எந்த டூப்ளிகேட்ஸ் வேல்யூ இல்லாதனால அது தனியாக ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்து டிசைனில் உள்ள எக்ஸ்போர்ட். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட இந்த டேபிளை வேறு இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஷீட்டை எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா எந்த அட்ரஸ் எக்ஸ்போர்ட் ஆகும், ஸோ என்ன நம்பர் எக்ஸ்போர்ட் ஆகணும், அவர் டிஸ்கிரிப்ஷன் எவ்வளோன்னு கேட்குது. ஸோ ஈஸியாக நெட்டுக்கோ இல்லை வேறு வெப்சைட்டுக்கோ ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணிட முடியும். ஸோ இந்த டேபிள் கிளிக் பண்ணுறோம், ரெஃப்ரெஷ் பண்ணுறது மூலியமாக இந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே டேபிள் ஸ்டைல் ஆப்ஷன் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த டேபிள் ஸ்டைல் ஆப்ஷன்னா இந்த ஃபார்மட் உள்ள டேபிளோட ஸ்டைல்ஸ் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்டர் ரோஸ். ஸோ இந்த ரோ வேணுமா வேண்டாமா, வேணும். ஸோ அடுத்தது டோட்டல் ரோஸ். ஸோ டோட்டல் ரோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மார்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது பேண்டட் ரோஸ். ஸோ இடையில உள்ளவங்களுக்கு இந்த லைன்ஸ் வேணுமா வேண்டாமான்னு நீ தனியாக செட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு காலம் நீங்கள் ஹைட் பண்ணி காமிக்கணும், ஹைட் பண்ணி காமிக்க முடியும். ஸோ ஹைட் பண்ணாலும் இது ஒயிட் கலரில் மாதிரி காமிக்கும். ஸோ லாஸ்ட் காலம். ஸோ என்ன ஃபார்மெட் நீங்கள் அப்ளை பண்ணிங்களோ அந்த ஃபார்மெட்டுக்கு இது அப்ளை ஆகும். ஸோ அடுத்து உள்ளது பேனட் காலம்ஸ். ஸோ இந்த பேனட் காலம்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த காலத்தை நீங்கள் கண்டினியூவாக கனெக்ட் பண்ண முடியும். அடுத்து ஃபில்டர் பட்டன்ஸ். அந்த ஃபில்டர் பட்டன்ஸ் உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு செட் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டர் பட்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த காலத்தில் எதெல்லாம் வேணும் வேண்டாம்னு சொல்கிறது தான். இப்போ இந்த ரிஜிஸ்டர் நம்பர் வேண்டாம், அதை அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஹைட் ஆயிரும். ஸோ இது மாதிரி ஃபில்டர் பண்ணக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த ஃபில்டர் பட்டன்ஸ். ஸோ இந்த ஃபார்மேட் டேபிளுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதோட ஃபார்மேட்டை மாற்றிக்கலாம். அதே மாதிரி அந்த ஃபில்டர் ரேஞ்ச், அந்த ஆர்டர் ரேஞ்சையும் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ வெளியே பிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்மேட் டேபிள் உள்ள டிசைன் டேபிள் உங்களுக்கு மறைஞ்சிரும். ஸோ அடுத்து உள்ளது செல் ஸ்டைல். ஸோ ஒரு செல்லோட ஸ்டைலை நீங்கள் பர்டிகுலராக மாற்ற போகிறீங்கன்னா இந்த ஸ்டைலுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பிக் பண்ணுங்கள்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த செல் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தனியாக காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்தீங்கன்னா குட், பேட் அண்ட் நியூட்ரல். ஸோ குட், பேட் அண்ட் நியூட்ரலுங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் மார்க்ஸை இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி காமிக்க போகிறோம் அப்படின்னாலும் ஐடென்டிஃபை பண்ணி காமிக்க முடியும். ஸோ மொத்தமாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி செல் ஸ்டைலில் ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷன் குட்னு காமிச்சேன்னா எல்லாமே குட்னு தெளிவாக தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச மார்க்கு, ஸோ இந்த மார்க்ஸ் அண்ட் இந்த மார்க்ஸ் 2 மார்க்ஸ் நீங்கள் குட்னு காமிக்க போங்கன்னா ஜஸ்ட் குட். ஸோ குட்டுக்கு சிம்பிள் கிரீன்கெல்லாம் காமிக்கும். ஸோ மற்ற எல்லாமே உங்களுக்கு வேறு கலரில் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக சேவ் பண்ணுறதுக்கு அந்த கண்டிஷன் ஃபார்மேட்லேயும் போய் பிலோ ஆவரேஜ் இல்லை பிலோ மார்க்ஸ் கொடுத்து அது ஹைலைட் ஆகும். அப்படி ஹைலைட் ஆகிறப்ப அவரோட கலரை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ கண்ட்ரோல் சிம்பிளையும் பழையபடி கொண்டு வந்துடுறேன். அது செல் ஸ்டைலில் டேட்டா அண்ட் மாடல், ஸோ கால்குலேஷன் செக் ஆலும் தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உள்ள இந்த 3 மார்க்ஸுமே செல்லில் உள்ள வார்னிங் கொடுத்தீங்கன்னா அது ரெட் கலரில் மாறிருக்கும், அதாவது வார்னிங் டெக்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ செல் சைடில் நீங்கள் சிலது நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ குட்னு என்ன கலர் கொடுக்கணும், பேடுக்கு என்ன கொடுக்கணும்னு சில பேருக்கு தெரியாது. ஸோ அது தெரியாத பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து செல் ஸ்டைலில் அந்த பேரை வச்சு கொடுத்துட முடியும். ஸோ இந்த மார்க்லாம் செக் பண்ணால் செக் மார்க், கால்குலேஷன்ஸ், ஸோ இது மாதிரி ஒன்றுக்கும் ஒரு மீனிங் கிரியேட் ஆகிருக்கும். இது மாதிரி ரெட் கலரில் நீங்கள் டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது வார்னிங் டெக்ஸ்ட்னு அது காமிக்கிறது. ஸோ அவுட்புட் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வெளியே கமா வச்சு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னாலும் கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ கரன்சி ஸ்டைலில் காமிக்கணும், கரன்சி 0 மாதிரி காமிக்கணும், பர்சன்டேஜ் வைஸாக காமிக்கனாலும் தனித்தனியாக காமிச்சிக்க முடியும். ஸோ கண்ட்ரோல் Z. ஸோ இது மாதிரி இந்த செல் ஸ்டைலுங்கிற ஆப்ஷன் மூலியமாக அந்த செல் என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், என்ன கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதா இந்த செல் ஸ்டைலுங்கிற ஆப்ஷன். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா மோனிகா தேவின்னு டைப் பண்ணிங்க. அதுக்கு அடுத்து ஜெண்டரில் ஃபீமேல் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக தப்பான ஸ்பெல்லிங்கில் டைப் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போக்கி அதை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே உள்ள ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை பிக் பண்ணுங்கள். இல்லை ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறது மூலியமாக நீங்கள் தப்பாக டைப் பண்ண எல்லா வேர்டையும் மாற்றிக்க முடியும். ஸோ இதுக்காண்டி தான் ஒவ்வொரு வாட்டியும் எடிட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ இந்த இதில் நீங்கள் எந்த வேர்டை கண்டுபிடிக்கணும், எந்த வேர்டாக மாற்றணும் அப்படின்னு டைப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி உள்ள எல்லா வேர்டுமே மாறிக்கும். ஃபைண்ட் வாட்டில் நீ என்ன வேர்டை தப்பாக டைப் பண்ணீங்களோ, அதாவது எந்த வேர்டு உங்களுக்கு மாறணுமோ அந்த வேர்டை டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது ரீப்ளேஸ் வித், இது எதா மாறணும், ஸோ உங்களால் கரெக்டான வேர்டை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபீமேல், ஸோ இந்த வேர்டு எங்கேயெல்லாம் இருக்கோ அது இந்த வேர்டு உங்களுக்கு மாறிக்கும். இப்போ ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தீங்கன்னா இந்த இதில் பாருங்கள் உங்களுக்கு ஃபீமேல்னு எக்ஸாக்டாக மாறிட்டு. ஸோ இது ஒரு மெத்தட். இல்லை கண்ட்ரோல் Z மூலயமா ரிவர்ஸில் வந்துக்கிறேன். ஸோ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணல, வேறு மெத்தட் இருக்கான இருக்குது டிக்ஷனரி மெத்தட், அதாவது ஸ்பெல் கரெக்ஷன் மெத்தட். ஸோ F7 அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்பெல்லிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் என்ன டைப் பண்ணி தப்பாக டைப் பண்ணிங்களோ அது எல்லாமே கண்டுபிடிச்சிடும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் தப்பாக டைப் பண்ணதை கண்டுபிடிக்கலன்னு அவசியம் கிடையாது. ஸோ இது மாதிரி மொத்தமாக F7 ப்ரெஸ் பண்ணும்போது இதில் தப்பான வேர்டெல்லாம் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கும். இதில் தப்பான வேர்டு இந்த இருக்குது, அதுக்குள்ளே சஜஷன், ஓகே இது மாதிரி மாற்றினீங்க அப்படின்னா அது மாதிரி மாற்றிக்கும். ஸோ இது மாதிரி எங்கெல்லாம் டைப் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே மாறும்னு சொல்கிறதுக்காண்டி சேஞ்ச் ஆல்னு டைப் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறிடும். ஸோ அது மாதிரி இந்த டேபிளில் உள்ள மேலே மட்டும் நீங்கள் காமிக்க போகிறீங்க, இல்லை ஃபீமேலை மட்டும் தனியாக காமிக்க போயினாலும் ஈஸியாக காமிச்சிக்க முடியும். ஸோ இப்போ பசங்களை மட்டும் காமிக்கிறதுக்கு ஸோ ஜெண்டரை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் எது தேவையில்லை, ஃபீமேலை நீங்கள் அன்டிக் பண்ணுறது மூலியமாக அதை ஹைட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் எத்தனை ஃபீமேல் அண்ட் மேல் இருந்தாலும் அது இப்போ காமிக்கிறது மேல் மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ பசங்களோட மார்க்ஸை மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பசங்களோட மார்க்ஸை மட்டும் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் அப்படிங்கிற சிம்பிள் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இல்லாமல் ஐகான்ஸ் இல்லாமல் புல்டவுனில் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஃபில்டரும் அப்ளை ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இது மூலியமாக உங்களுக்கு ஃபில்டர் அப்ளை ஆகுன்னு அர்த்தம். ஸோ என்ன ஃபில்டர் அப்ளை இருக்குது, ஈக்குவல்ஸ் டு மேல், யாரெல்லாம் மேலோ அதை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஃபீமேல் மட்டும் தான் வேணும், மேல் தேவையில்லை அப்படின்னா ஃபீமேலோட இதை மட்டும் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ பிக் பண்ணுங்கள் மேல். ஓகே, ஸோ இது மாதிரி உங்களோட ரெஜிஸ்டர் நம்பருக்கு இந்த ஃபில்டர் வேணும், ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபில்டர் வேணும், ஜெண்டருக்கு ஃபில்டர் வேணும். ஸோ மற்ற எதுக்குமே இந்த ஃபில்டர் தேவையில்லை அப்படின்னாலும் தனியாக ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பிக் பண்ணி நீங்கள் அது டிசைனில் போய் ஃபில்டர் பட்டன் ஆஃப் பண்ணுறது மூலியமாக எல்லாத்துக்குமே ஃபில்டரை ரிமூவ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த மார்க்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஃபில்டர் தேவையில்லை அப்படிங்கிறப்ப மார்க்ஸுக்கு மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் தேவைன்னா ஏ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு விசிபிளாக தெரியும்.
ஸோ இதில் பி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தேவைன்னா பி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் டிக் பண்ணிவிட்டு இதை அன்டிக் பண்ணுறது மூலிமா பி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ எல்லாத்தையும் டிக் பண்ணுவோம், செலக்ட் ஆல், ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த மேக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸில் யாரெல்லாம் சென்டம் போட்டா அப்படிங்கிறது இந்த ஃபில்டரை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மேக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச்சில் 100. ஸோ ஒரே ஒரு 100 மட்டும் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதை நீங்கள் ஹைட் பண்ணாலும் ஈஸியாக ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி உங்களோட டேட்டாஸை நீங்கள் ஹைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட டேபிளை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சாப்டரில் எப்படி ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஒரு செல்லுக்கு அப்ளை பண்ணுறது, ஒரு ஃபார்மேட்டை எப்படி ஒரு டேபிளுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒரு செல் ஸ்டைலை எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் புதுசாக ஒரு ரோ அண்ட் காலத்தை எப்படி இன்சர்ட் பண்ணலாம், எப்படி ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணுங்கிறத பற்றி பார்க்கலாம்.